ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான். கால் வந்து லூஸா வைக்கிறோம். இதை வந்து நம்ம பலாசா பேண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இது எதுக்காக தைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு மேக்சிமம் எவ்வளவு லூஸ் வருதோ அந்த அளவுக்கு லூஸா ஒரு பாட்டம் போடணும் அப்படின்னா நம்ம மேக்சிமம் பலாசா பேண்ட் தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பலாசா பேண்ட் தான் எந்த ஒரு டாப்புக்கா இருந்தாலுமே போடுறாங்க. இப்போ இது வந்து சிம்பிளான ஒரு மெத்தடு தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீல வாக்கில் நம்ம ரெண்டா மடிச்சிருக்கோம். அதாவது நீல பகுதி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரைப்பகுதியை தான் நம்ம நீல வாக்குன்னு சொல்லுவோம். அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் குறுக்க வந்து அதை மறுபடியும் ரெண்டா மடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கிராஸா ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பண்றது ஸ்ட்ரைட் ஃபோல்டு, அதாவது இப்படி நேரா மடிக்கிறோம். அடுத்தது கிராஸ் ஃபோல்டு அப்படிங்கும்போது இப்படி குறுக்க நம்ம மடிச்சிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த அளவு வந்து நீங்க கரெக்டா வச்சு எந்த பக்கமும் கிராஸ் எதுவும் வராம துணி எதுவும் உள்ள போகாம கரெக்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதுல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா உயரம் வந்து இவ்வளவுதான் இருக்கு. பலாசா பேண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயரம் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்து மேக்சிமம் எல்லாருமே ஆங்கிள் வரைக்கும் அது மாதிரி தான் போடுறாங்க. அப்போ நமக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வைக்கணும், கிராச் லைன் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதை எப்படி நம்ம கால்குலேஷன் போடுவோம் அப்படின்னா, இடுப்பு சுற்றளவு நம்ம அளவு எடுத்துட்டாலும் சீட் பெருசா இருந்தது அப்படின்னா சீட் சுற்றளவை நம்ம எடுக்கணும். அந்த சீட் சுற்றளவை தான் நம்ம வந்துட்டு 1/4 நம்ம பிரிச்சுட்டு அது கூட 2 இன்ச்சு சேர்த்து தான் நம்ம கிராச் லைன் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கிராச் லைன் நீங்க அளவு எடுக்கும் போதே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கூட ஒரு 2 இன்ச்சு சேர்த்து நீங்க வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போடுறேன். லைன் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபோல்டிங்காக நாடா போடுறதுக்காக இதை நம்ம வச்சிருவோம். இப்போ உங்களுக்கு சப்போஸ் இதுலயே நாடா வேணும்னா இங்கே மேல ஒரு லைன் போட்டு இங்க மேல வர்றதை நீங்க கட் பண்ணி எடுத்து நாடா தைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க லைன் போட்டு ஃபோல்டிங்க்கு, ஏன்னா இப்ப நீங்க எல்லாமே வெட்டினதுக்கு அப்புறம் நீங்க நாடா கட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஏன்னா அது ஜாயின் போட்டு போட்டு வரும். இதுன்னா பாத்தீங்கன்னா 2 பீஸ் கரெக்டா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இங்க இருந்து உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பினுடைய சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா 42 இன்ச் வருது. 42 இன்ச் அப்படிங்கும் போது நம்ம அது கூட ஒரு 10 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணும். ஏன்னா கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக. ரொம்ப எல்லாம் லூஸ் வேண்டாம் அப்படின்னா ஒரு 8 இன்ச்சு நீங்க சேர்த்திக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 35 இன்ச்சு பாத்தீங்கன்னா உயரம் வருது. இந்த உயரத்தை நம்ம அப்படியே மடிச்சுக்கலாம், உள்ள வச்சுக்கலாம். உள்ள வந்து வேற ஒரு கிளாத் கொடுத்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ காலினுடைய சுற்றளவு மேக்சிமம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 10 இன்ச் வேணும் அப்படின்னா 10 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் கொடுத்தாதான் இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு நீட்டா இருக்கும். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சும்மா லைட்டா இந்த இடத்துல நீங்க இது வந்து கட் மாதிரி பிடிச்சிக்கிட்டாலும் சரி அல்லது நீங்க வெட்டிட்டாலும் சரி, எதுனாலும் இந்த இடத்துல இதை வெட்டிட்டு கூட ஜாயின் போடலாம். அப்படி இல்லாட்டினா இப்படி கிராஸா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியை நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அளவு எடுக்கும் போது இங்க இருந்து நம்ம அளவு எடுக்கிறோம். 42 இடுப்பு சுற்றளவு, 10 இன்ச்சு சேர்த்தும் போது 52, 50, அது கூட நம்ம 2 இன்ச்சு சேர்த்தும் போது 13, அது கூட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் லைன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்றோம். இதுதான் நம்மளுக்கு இடுப்பினுடைய சுற்றளவு. இதுல நீங்க எலாஸ்டிக் போடணும்னா இன்னுமே கூட நீங்க லூஸ் கொடுத்துக்கலாம். எலாஸ்டிக் வேண்டாம் நாடாவே போதும் அப்படின்னா நீங்க இதை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த பகுதியை வந்து சீட் பெருசா இருந்தா இந்த பகுதியை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்க கிளாத் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வெயிஸ்ட் வந்து கொஞ்சம் உயரப்படுத்திக்கலாம். சப்போஸ் ஈவனா தான் இருக்கு, நல்லா லூஸ் பேண்ட் தான் அப்படின்னா இதே மாதிரி நீங்க கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ இங்க இருந்து நான் ஒரு 15 இன்ச்சுக்கு கிராச் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு
இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் லைன் போட்டு இதிலிருந்து இதில் இப்படி வளைவு கொடுத்துக்கோங்க. இந்த இடம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா இது வந்து அதிகப்படுத்திக்கலாம், இல்லாட்டினா ஒரு 2.5 இன்ச் இருந்தால் போதும். இப்போ இதுதான் நமக்கு 2.5 இன்ச் அதிகப்படுத்தி இதை வந்து நம்ம கிராச் லைனுடைய வளைவுக்கு வச்சுருக்கோம். இங்கேருந்து இங்கே 42, 52 ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து இங்கே ஸ்டிச்சிங்காக நம்ம விட்டுருக்கோம். இங்கேயும் இங்கே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு கொடுத்துருக்கோம், பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம இப்படி ஷேப் கொடுத்துக்கலாம், அதாவது ஒரு கர்வ் கொடுத்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த இடமும் நம்ம ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து இது நம்ம நாடா வேணும்னா இங்க ஓப்பன் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எலாஸ்டிக் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம். கீழே பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 10 அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பீஸை வந்து கொடுத்து நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம். எனக்கு 37 இன்ச்சு வேணும் அப்படின்னா நீங்க 2 இன்ச்சுக்கு ஸ்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து கூட நீங்க அடிச்சு திருப்பிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் போடும்போது இந்த உள்கால் வந்து எனக்கு தூக்கிட்டு வருது அப்படிங்கிறவங்க இந்த பேக் சட்டை வந்து நம்ம இன்னும் உயரப்படுத்திக்கலாம். அதாவது இங்க கிளாத் எக்ஸஸா இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயரை மட்டும் கீழே இறக்கிட்டு மேல் லேயர் வந்து கொஞ்சம் இப்படி ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இழுத்துட்டு வர ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி ரெண்டு இதையுமே கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னாலும் நடுவுல, ஏன்னா நடுவுல தொடை பெருசா இருந்து ஒருவேளை தொடை இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் இங்க நடக்கும்போது உள்பக்கம் பாத்தீங்கன்னா கால் துணி தூக்கிட்டு வரும். அப்படி வரும்போது நம்ம இந்த சைடு துணி கரெக்ட் அளவாகவும் இங்க வர சென்ட்ரல் லைன் வந்து கொஞ்சம் உயரப்படுத்தி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க கிளாத் வந்து ஹைட் அதிகமா கிடைக்கும், உள்கால்ல துணி தூக்காது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கிராச் லைன். இது வந்து நமக்கு இடுப்பு பீஸ். ஆல்ரெடி இதை விட்டுட்டு தான் நீங்க கிராச் லைன் மார்க் பண்றீங்க. கால் சுற்றளவு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கீங்க. இப்ப இங்க இருந்து வர பீஸை நம்ம இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இங்க வர, ஏன்னா இதுல நம்ம நெக்குக்கு ஏதாவது சுடிதார் டாப்புங்கும் போது பேண்ட்டுங்கும் போது நெக்குக்கு ஏதாவது டிசைன் கொடுக்கணும்னா இந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃபோல்டிங்க்கு ஒரே ஒரு ஃபோல்டு கொடுத்தா போதும், தரைப்பகுதியா இருந்தா அப்படியே அடிச்சு உள்ள நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்ப இந்த இதை வந்து நம்ம கட்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த நாட்ச்ல இருந்து இப்படியே தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க, இங்கேயும் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது இப்போ இதுக்கான காலுக்கான கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய சுற்றளவு வந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சு வருது, அப்போ நமக்கு 22 இன்ச்சு வேணும். இதை வந்து நம்ம பேட்ச் ஒர்க் எதுக்காவது வச்சுக்கலாம். இங்கே கால் சுற்றளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா பட்டையாக வெட்டி தனித்தனியாக வச்சுக்கோங்க. இல்லை ஒரே ஹோல்டிங் போதும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே வெட்டி உள்ளே வந்து கொடுத்து அடிச்சுக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும் கீழே.
அப்போ நமக்கு உயரம் சேர்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வி கட் வேணும்னா இந்த சைடு தான் வைக்கணும், இங்கே வைக்கக்கூடாது, இந்த சைடில் தான் வேணும். இதில் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 இன்ச் வரும், இல்லாட்டினா உங்களுக்கு 35 இன்ச் தான் வரும். எப்படி வேணுமோ ஹைட் வேணும் அப்படின்னா இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கிளாத் இருக்குது, ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாடா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இது விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து துணி தூக்காம கொஞ்சம் இது வந்து எல்லா பேண்ட்டுக்குமே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா துணி விட்டோம்னா அந்த சைடில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கிராஸாக வெட்டிட்டோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு கொஞ்சம் பதிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஈஸியாக ஒரு மெத்தடில் ஒரு பலாசோ பேண்ட் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு சுடிதாருடைய டாப் வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.